பசி உணவு மதமே பெரிய மதம். பசி உணவு மதமே பெரிய மதம். 800 கோடி மக்கள் வாழும் மதம் பசி உணவு மதம். சரி, சிரிக்கல, அமைதியாக பேசுகிறேன். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க. அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொடுங்க. ஆதி தாய் தந்தை, வெள்ளை நிறம் தந்தை, கருப்பு நிறம் தாய், துணையோட பசி உணவு மகேந்திரன் துவங்குகின்றேன். சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? சிந்திப்போம், சிரிச்சிக்கினே சிந்திப்போம். எல்லாத்துலேயுமே என்னென்னா சிரிக்க வச்சு சிந்தனை கொடுப்பேன், புரியுதுங்களா? 800 கோடி பேர் இருக்கிறாங்க என் மதத்தில். என் மதம் இல்லை, நம்ம மதம், உங்களையும் சேர்த்துக்கிறேன் ஐயா. எங்களையும் உண்மை, ஆமாம், புரியுங்களா? பசி எடுத்து சாப்பிட்றவங்க நம்ம மதம். பசியிலே 2 பசி சொல்கிறேன். நீங்கள் வயிற்று பசி மட்டும் நினச்சிக்காதீங்க. வாய் வழியாக போகிற உணவு ஒன்று, புரியுதுங்களா? வாய் வழியாக போகிற உணவுக்கு ஒரு பசி இருக்குது, புரியுதுங்களா? அறுசுவை பசி. மூக்கு வழியாக ஒரு உணவு உள்ளே போவோம், அது பஞ்சபூத பசி. பஞ்சபூத பசிக்கு பஞ்சபூதம் மூலியமாக உணவு உள்ளே போகணும். அறுசுவை பசிக்கு அறுசுவை மூலியமாக வாய் மூலியமாக உள்ளே போகணும், புரியுதுங்களா? இதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு பேசின்னு வரேன். உங்கள் எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குதுன்னா எனக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது, புரிஞ்சுக்குங்க, புரியுதுங்களா? ஒத்துமையாக இருப்போம். வாய் வழியாக போகிறது நான்வெஜ்ஜு, மூக்கு வழியாக போகிறது வெஜ்ஜு. ஐயா நாங்கள் ஐயா நீங்கள் ஒன்று புதுசாக குழப்பறீங்க, ஏற்கனவே பல குழப்பத்தில் இருக்கிறோம் நாங்கள். இல்லைங்க, சிந்திங்க, அமைதியாக சிந்திக்கணும். லேசாக இருப்பது, புரியுதுங்களா? வெஜ்ஜி. திடமாக இருப்பது நான்வெஜ்ஜி. திடமாக இருப்பது வாய் வழியாக போகும், புரியுதுங்களா? அதுக்கு அதிகம் பித்த நீர் தேவை. லேசாக உள்ளே போவது, அதுக்கு ரொம்ப லேசான பசி, லேசான உணவு. இது தாங்க மூக்கு வழியாக போகுது என்றால் ரொம்ப லேசாக இருக்கும், விரைவாக வேகமாக ஜீரணமாகும். மூக்கு வழியாக காற்று உள்ளே போய் ஒரு சுற்றின்னு வெளியே வந்தது, அதில் இருக்கிற சத்தெல்லாம் பிரித்து எடுத்துட்டல. அப்போ எவ்வளோ குயிக்காகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜீரணம் நடக்குது. இதே வாய் வழியாக போகிறதெல்லாம் 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிட்ட ஆகும். அப்போது மூக்கு வழியாக போகிற உணவு வெஜ்ஜி, லேசானது. வாய் வழியாக போகிறது நான்வெஜ்ஜி. ஆழ்ந்து சிந்தித்து மற்றவங்க புத்திமதி சொல்கிறத விட சொல்லாத இருங்க, அமைதியாக. மகிழ்ச்சி.